சித்திரை புது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லாருக்கும் இனிய சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்குமே சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். இலங்கையில சித்திரை புது வருடம் எப்படி எந்தெந்த பிரதேசங்கள்ல எப்படி எப்படி இருந்தது, நீங்க எப்படி இதெல்லாம் கொண்டாடினீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் அந்த என்ன சொல்ல அந்த வளமை கொஞ்சம் மாறும். ஒரு சில இடங்கள்ல உணவுகள்ல மாற்றம் இருக்கும். இப்போ சகோதர மொழி சிங்கள மொழி பேசுறவங்க கொஞ்சம் வித்தியாசமான உணவு பழக்கத்தை வச்சுப்பாங்க. ஒரு சில விளையாட்டுகள் இருக்கும். அதே போல தமிழ் பிரதேசங்கள்ல வடக்கு கிழக்குல கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கும். அதே போல மலையகத்துல ஒரு விதமா இருக்கு. அப்படி பல வித்தியாசங்களோட பல வித்தியாசம் தரக்கூடிய புது வருஷம் வந்து இலங்கையில இந்த வருஷமும் கொண்டாடப்பட்டிருக்கு. கொழும்புல ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இன்றைக்கு. பழமையா நான் நேற்று ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதோட என்னுடைய வீலோக்லையும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது கொழும்பு அப்படியே வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கொரோனா காலத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவு இல்ல. ஒரு வருஷமும் இருக்கு. ஆனா இந்த வருஷம் என்னமோ இன்னும் கொஞ்சம் வெறிச்சோடின மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் கூட பேருந்துகள்லாம் இருக்கு. பேருந்துல பஸ்ல போறதுக்கு ஆட்களே இல்லைன்ற மாதிரி இருக்கு. அதிகமா மக்கள் எல்லாருமே ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்க. இதுல கொழும்புல நான் இன்றைக்கு சும்மா போய் பார்க்கும்போது கொழும்பு செட்டியார் தெரு இந்த மாதிரியான பிரதேசங்களை பயணிக்கும் போது தேர் பவனி ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதுல புது வருஷத்தை கொண்டாடுறதையும் அதோட புது வருஷ நாள்ல கோயிலுக்கு போற மக்களும் அதிகமா அந்த பிரதேசத்துல இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வித்தியாசமான ஒரு அப்படியே கலகலன்னு இருந்துச்சு. ஒரு தமிழ் நாட்டுக்குள்ள போன மாதிரி இருந்த ஒரு 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 உணர்வை தந்துச்சு. எனவே அழகான விஷயங்கள் அங்கே பார்க்க கிடைச்சது. நிறைய பேரை சந்திக்கவும் கிடைச்சது. எல்லாருக்குமே இனிய புது வருட வாழ்த்துக்கள். அரசாங்கத்துக்கு இந்த புது வருஷம் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கில் வருமானத்தை கொடுத்துருக்கு. நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 2 நாட்கள்லயே ஹைவேயால வந்த வருமானம் மட்டுமே 10 கோடி. இன்றைக்கு வந்து 3 நாளை சேர்த்திருக்காங்க. அதாவது 11, 12, 13 நேற்று வரைக்கும் நெடுஞ்சாலைகளூடாக ஹைவேகளால போன வாகனங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4 லட்சம் வாகனங்கள் போயிருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் வாகனங்கள் போயிருக்கு. இதுல இருந்து 13 கோடி ரூபா வருமானமா கிடைச்சிருக்கு அரசாங்கத்துக்கு. இவ்வளவு காலம் இந்த ஹைவேல இவ்வளவு வருமானம் வருது எப்படி வருது அப்படின்னு நமக்கு பெருசா தெரியாது. வெளியிடுறது குறைவு. ஆனா இப்ப அதை பார்க்கும்போது 13 கோடி இந்த 3 நாள்லையும் இந்த வாகனங்கள் தான் திரும்பியும் நாட்டு அதாவது கொழும்புக்குள்ள வரப்போகுது. அது அதுல இன்னும் வந்து வருமானம் வர வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் பேருந்துகளால வருமானம் எவ்வளவு வந்திருக்கு. இப்ப வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான தனியார் இல்ல இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளால மாத்திரம் இந்த 4 நாட்கள்ல 600 மில்லியன் 60 கோடி இலங்கை ரூபா 60 கோடி இலங்கை ரூபா இந்த 4 நாட்கள்ல ஒவ்வொரு நாள்லையும் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வருமானமா வந்திருக்கு. பெரிய அளவான ஒரு தொகையை இலங்கை போக்குவரத்து சபை இந்த 4 நாட்கள்ல எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா 350 பேருந்துகள் மேலதிகமாக இணைக்கப்பட்டிருக்கு இந்த சேவைகளுக்காக. இது புது வருஷத்தை முடிச்சிட்டு கொழும்புக்குள்ள அல்லது மற்ற நகரங்களுக்கு போற மக்கள் பயணித்து முடியும் வரைக்கும் இந்த மேலதிகமாக சேர்க்கப்பட்ட பேருந்துகள் சேவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சந்தேகம் எனக்கு அப்பப்ப அடிக்கடி வார சந்தேகம் தான் இது. இந்த மேலதிகமா சேர்க்கிற இந்த 250, 300 பேருந்துகளும் வளமையான நாட்கள்ல என்ன சேவையில் இருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதையும் வளமையான நாட்கள்ல ஓட விட்டா இன்னும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இந்த பிரச்சனை இல்லாம போவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்க அது தெரிஞ்சா ஏன் அப்படி செய்யறாங்க இல்லை அப்படின்றது ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா கருத்துக்கள்ல பதிவிடுங்க. ரைட். இதோட சேர்த்து சுற்றுலா பயணிகள் நான் வந்து அடுத்தடுத்தார செய்தி எல்லாமே அரசாங்கத்துக்கு கோடிகளால் வந்த வருமானங்கள். இந்த வருமானம் அப்படின்றது சுற்றுலாத்துறை மூலமா அரசாங்கத்துக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவு தெரியுமா? இந்த 4 மாசம் இந்த 4 மாசம்னு சொல்ல முடியாது, 4.5 மாசம் தான், 4 மாசம் முடியலைன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள 1.12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பாருங்க. இந்த வருஷம் மிகப்பெரிய அளவான சுற்றுலாத்துறைக்கான வருமானமா வரும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பெரிய அளவா சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்க வர மக்களா இருக்கட்டும், அவங்களை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கட்டும், இலங்கையை வந்து ப்ரொமோட் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும் பெரிய அளவா செய்து கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 1.12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமா சுற்றுலாத்துறையால இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம இலங்கை ரூபாவில் கோடியில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 33,600
கோடி 33,600 கோடி ரூபாவை இந்த 4 மாசத்துக்குள்ள அரசாங்கம் சுற்றுலாத்துறையால பெற்றிருக்கு. அப்போ 1.2 பில்லியனை 300 பேர்கள் ஒரு டாலர் இப்போ 300 ரூபா வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தா 33,600 கோடி பெரிய அளவு தான். இந்த இந்த கோடிகளால வந்த வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கலாம்னு நினைக்கிறப்ப எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதோட நான் அதை சேர்த்தாச்சு. அதோட சுற்றுலாத்துறையை தாண்டி இன்னும் பல விஷயங்களை ஏற்றுமதி தொடர்பான பல விஷயங்களையும் அரசாங்கம் கவனம் செலுத்துறாங்க. ஆனா பெரிய அளவான ஒரு அடி விழுந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய அந்த டெக்ஸால. ஆனா அவர் 3 மாத காலம் தள்ளி போட்டிருக்காரு. காரணம் அமெரிக்காவுக்கே அடி விழுந்துட்டு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அந்த அளவு. உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய விரக்தியில் இருக்காங்க. இந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் ஓகே 90 நாட்கள் கொடுக்குறான்னு பார்த்தா, ஆனால் 90 நாட்களுக்கு பிறகு திரும்ப முருங்கமரம் ஏறுவார் அப்படின்னு தெரியல. அதுக்கிடையில் அரசாங்கம் பல விஷயங்களை பல முன்னோடி நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு முயற்சி இது கொண்டிருக்காங்க. இதையும் தாண்டி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போர் வர்த்தக போர் அப்படின்றது முடிய போறது இல்லை அப்படின்றது மட்டும்தான் இப்போ தெரியுது. 145% வரிய அமெரிக்கா விதித்திருக்கிறது சீனாவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு. சீனா இதை உடனடியாக நிறுத்தணும், இதை உடனடியாக குறைக்கணும். மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சலுகையை விட்டுட்டு எங்களை நாட்டுக்கு நீங்க என்ன செய்றீங்க, இவ்வளவு வரி பெரிய அளவு. இது அமெரிக்கா தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான எதிர்கால விளைவுகளை சந்திக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சீனா பக்கமாக சொல்லப்படுது. ஆனாலும் இது எங்க போய் இருக்க போகுது அப்படின்னு தான் தெரியல. இதோட கடந்த நாட்கள்ல அதிகமான போதைப் பொருட்கள் பாவனையா இருக்கட்டும், போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யறதா இருக்கட்டும், பெரிய அளவா இருந்தது. தொடர்ந்தும் இருந்து கொண்டு தான் இருக்கு. இன்று முதல் சிறிய அளவா சரி பெரிய அளவா சரி எந்த அடிப்படையிலையும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துற அளவுல சோதனை நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெறும். இதுல அதிரடிப்படையினர், போலீசார், ஆர்மி என்று எல்லாம் மோப்ப நாய்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட போகுது. இதுல சின்னம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, கணக்கு வச்சிருக்காங்க, கிலோ கணக்கில் வச்சிருக்காங்க, கிராம் கணக்கில் வச்சிருக்காங்க எல்லாம் இல்லை. எல்லாரையுமே கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தீவிரமான தேடுதல் நடவடிக்கையாக வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த புது வருஷத்தை முன்னிட்டு ஏராளமான போக்குவரத்துகள், ஏராளமானவர்கள் வீதியில் பயணித்தீர்கள். இன்றைய நாள்லையும் அதிகளவான விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. போக்குவரத்து போலீசாராக இருக்கட்டும், இந்த விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு படுத்துறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ற விஷயம் அவதானமா பயணிங்க. என்னதான் அவதானியம் பயணித்தாலும் இன்றைய நாளில் கூட அதிகளவான விபத்துக்கள் இலங்கையில இடம்பெற்றிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.